செப்டம்பர் 13 சனிக்கிழமை. எரிந்து பிரகாசி. புத்தியில்லாதவர்கள் புத்தி உழவுகளை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். மத்தேயு 25:8. எண்ணெயின் முக்கியமான உபயோகங்களில் ஒன்று அது தீவட்டிகளை பிரகாசிக்கச் செய்வதே. எலியா ஆண்டவருக்காக எரிந்து பிரகாசித்தார். யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசிக்கும் விளக்காயிருந்தார். காரணம், அவர்களுக்குள்ளே அபிஷேக எண்ணெய் இருந்தது. மத்தேயு 25 புத்தி உள்ள கன்னிகைகளையும் புத்தியில்லாத கன்னிகைகளையும் பார்க்கிறோம். 5 கன்னிகைகள் ஒருபுறமும் மேலும் 5 கன்னிகைகள் மறுபுறமும் மணவாளனுக்காக தங்கள் கைகளில் தீவட்டியுடன் காத்திருக்கிறார்கள்.